ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரேஷன் கார்டு பற்றின இன்ஃபர்மேஷன் தான். ரேஷன் கார்டுக்காக வந்து தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ வந்து உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது செய்தி வெளியீடு எண் 242 7/2/2004 இந்த செய்தி வெளியீடு கொடுத்துருக்காங்க. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் வந்து ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் ஏற்கனவே அரசு சொல்லியிருந்தாங்க. அதாவது மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி பிப்ரவரி மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்டத்துல வந்து மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலக, அதாவது வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகத்துல வந்து 10/2/2024 அதாவது நாளைக்கு காலையில 10 மணிலிருந்து 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகள்ல வந்து பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல். அதாவது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், பேர் சேர்க்கணும், பேர் நீக்கணும், முகவரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த தொடர்பான சேவைக்காக வந்து அவங்கள போய் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நியாய விலைக்கடையில் பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் சைல்டு இருப்பாங்க, சைல்டு எபிலிட்டி இருப்பாங்க, டிசபிலிட்டி இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க இல்லையா, அவங்களால வந்து மாதம் மாதம் வந்து போய் வந்து பணம் வாங்க முடியாது, அவங்க பொருள் வாங்க முடியாது. அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். எனக்கு பதில் வந்து இவங்க வந்து இந்த ஃபார்மை பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொருட்களை வந்து விநியோகம் செய்வாங்க. அதுக்கான சான்று வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்து புகார் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில உள்ள 19 மண்டலத்திலையும் அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இ சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து முகாம் நடைபெறுது சென்னை ஃபுல்லாவே. என்ன முகாம், எதுக்காக அப்படின்னா வந்து ரேஷன் கார்டு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கிறதுக்காக நடைபெறுது. ஸோ இதை எல்லாருமே பயன்படணும் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.